இஸ்லாமிய சமுதாயம் பனி இஸ்ரவேலர்களை எந்த விஷயத்தில் அல்லாஹ் கண்டித்தானோ அதே ஒரு நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில முஸ்லிம்களிடத்தில் ஒரு எண்ண ஓட்டம் வந்த பொழுது அந்த எண்ண ஓட்டத்தையே ரசூலுல்லாஹ் கிள்ளி எறிந்தார்களோ அதை இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்களின் பெயரால் இஸ்லாத்தின் பெயரால் தர்கா வழிபாடு என்று தாயத்து என்று கொடிமரம் என்று இன்றைக்கு சில முஸ்லிம் பெயர் தாங்கிகள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொண்டு இன்னொரு புறத்திலே இறந்த மனிதர்களிடம் கையேந்துகிறார்களே இது இஸ்லாமா? யோசித்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இதை சாபித்தார்கள். சாபத்துக்குரிய காரியமா சொன்னாங்க. லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை எல்லாம் வணங்கும் இடங்களாக ஆக்கிக் கொண்டார்கள், தர்காக்களாக ஆக்கிக் கொண்டார்கள். அல்லாஹ் சபிப்பானவர்களை அல்லாஹ் கண்டித்தான். அதை இன்றைக்கு அவுலியா என்கின்ற பெயரிலே அவர்களுடைய கபர்களிலே வழிபாட்டு தலங்களை ஏற்படுத்திக் கொண்டு அவர்களிடத்தில் கையேந்தி கொள்ளக்கூடியவர்களாக இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தை பார்க்கிறோமே. எப்படி வெற்றி கிடைக்கும்? எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்ரவேலர்கள் ஒரு வரலாற்று பார்வை என்ற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக சில வரலாற்று நிகழ்வுகளை நாம் அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் நேற்றைய தினம் இஸ்ரவேலர் மக்கள் எகிப்தில் குடியேறி அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஃபிரௌனால் எவ்வளவு அடக்குமுறை செய்யப்பட்டது, எத்தகைய கொடுமைகளுக்கு ஆட்பட்டார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்பட்டு இந்த பனு இஸ்ராயல்களின் விடுதலைக்காக எந்த அளவு போராடினார்கள், எப்படி மீட்டு சென்றார்கள் என்பதையெல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். இன்றைய தினம் அந்த வரலாற்று தொடர்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் இரண்டு நாடுகளும் கூட்டு சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் தொடுத்த காரணத்தினால் ஈரான் தற்போது தன்னுடைய பதில் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா பொதுவாகவே பிற நாடுகளின் விவகாரங்களில் தலையிடக்கூடிய ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்யும். தன்னை ஒரு நாட்டாமையாக உலகத்திற்கு காட்டிக்கொள்ளும். அப்படி இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்கா எப்போதும் தன்னுடைய தந்திர வேலையை செய்வதைப் போலவே தன்னுடைய கள்ள குழந்தையாக இருக்கிற இஸ்ரேலை வைத்து ஈரானின் மீது பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய ஒரு சூழலிலேயே தாக்குதல் தொடுத்தது. அதில் பொறுக்காமல் ஈரான் தற்போது அதற்கு பதில் தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கிறது. பதில் தாக்குதலை ஈரான் எப்படி அமைத்திருக்கிறது என்றால், அரபு நாடுகளிலே வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கிறது. வளைகுடா நாடுகள் அமெரிக்காவுடன் கொண்டிருக்கக்கூடிய உறவுகளை துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்பதை மிரட்டுவதற்கான ஒரு வேலையை இப்போது செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் என்ன செய்யுதுன்னா, ஈரானில் குழந்தைகள் பயிலக்கூடிய பள்ளிக்கூடத்தின் மீது குண்டு வீசி அதிலே கிட்டத்தட்ட 50க்கும் நெருக்கமான குழந்தைகள் பலியாக இருக்கக்கூடியதை நாம பார்க்கிறோம். இப்ப இந்த நோன்பு காலங்கள்ல இது போன்று வளைகுடா நாடுகள்ல ஒரு போர் பதற்ற சூழ்நிலை நிலவுகிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதற்கும் பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்கும் நாம அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதுல ஈரான் இப்போது இஸ்ரேலை எதிர்த்தும் அமெரிக்காவை எதிர்த்தும் போராடுதுன்னா இதுல ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நடைபெறக்கூடிய போர் கிடையாது.
ஆனா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு சண்டை வந்துட்டாலே நம்ம மக்கள் இது பலஸ்தீனத்துக்கு ஆதரவான போர்னு நினைச்சுக்கிறோம். பலஸ்தீனத்துக்கு ஆதரவான போர் அல்ல இது. தன்னை தாக்குகிற பொழுது, தன்னோடு போர் தொடுக்கின்ற பொழுது அதுக்கு பதில் தாக்குதலை எப்போதும் ஈரான் கொடுக்கும். அந்த வகை நடைபெறக்கூடிய ஒரு போராகத்தான் இதை நாம பார்க்க வேண்டும். இப்ப நம்ம இன்றைய உரையினுடைய தொடர்ச்சிக்கு வந்துடலாம். நேற்றைய தினம் ஃபிரௌனால் துரத்தி வரப்பட்ட பனு இஸ்ரவேலர்கள் இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு அற்புதத்தின் காரணத்தினால் கடல் பிளக்கப்பட்டு கடல் தாண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ரவேலர் மக்களும் செல்கிறார்கள். அவர்கள் மறுகரையை அடைந்தவுடன் துரத்தி கொண்டிருந்த ஃபிரௌனும் அவனுடைய படையினரும் கடலிலேயே மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறார்கள். இப்ப மறுகரைக்கு போயிட்டாங்க இஸ்ரவேலர் சமுதாயம், பனு இஸ்ராயல்கள். இப்படி இறைவன் காப்பாற்றிய பிறகு அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளையை போடுகிறான். யா கௌமி, மூசா நபியின் மூலமாக அல்லாஹ் சொல்லுகிறான், என் சமுதாயமே, உதுகுலுல் அருளல் முகத்தஸத்தல்லதி கத்தபல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கென்று விதித்த புனித பூமிக்கு நீங்கள் செல்லுங்கள். வலா தர்த்தது அலா அதுபாரிக்கும், நீங்கள் புறமுதுகிட்டு ஓடாதீர்கள். அங்க போங்க, அங்க போர் செய்யணும், அங்க ஒரு கூட்டம் இருக்குது, அவர்களோட சண்டையிடணும். சண்டையிடுகிற பொழுது நீங்கள் புறமுதுகிட்டு ஓடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கட்டளையை இஸ்ரவேலர் சமுதாயத்திற்கு சொல்லுகிறான். இப்ப இந்த புனித பூமிக்கு போங்க அப்படின்னு அல்லாஹ் ஏன் சொல்றான்னா, இவ்வளவு நாள் எகிப்து நாட்டில் இருக்கிறாங்க. இப்ப எகிப்து நாட்டிலிருந்து இவர்கள் வெளியேறி விட்டார்கள். வெளியேறிய பிறகு இவர்களுக்கு என்று இருப்பதற்கு ஒரு இடம் தேவை, ஒரு ஊரு தேவை. இப்ப இந்த ஊரு தேவை என்கின்ற பொழுது அந்த ஊரை சுட்டிக்காட்டி, எந்த ஊர் இது? புனித பூமி என்பது ஜெருசலத்தை குறிக்கிறது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் சென்றதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, பாரக்னா ஹவுலஹு, எதை சுற்றி உள்ள பகுதிகளை எல்லாம் நாம் பரக்கத்து பொருந்திய பூமியாக மாற்றினோமோ அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ரசூலுல்லாஹ் சென்றார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அப்ப இறைவன் புனிதமாக்கிய அந்த ஜெருசலத்துக்கு, மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய ஜெருசலத்துக்கு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனு இஸ்ரவேலர் சமுதாயத்தையும் அல்லாஹ் போக சொல்றான். இப்ப அவங்க அந்த ஊருக்கு போறாங்க. ஏன்னா இதுதான் அவங்களுடைய பூர்வீகமாகவும், அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த பகுதியாகவும் இது இருந்திருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கானான் தேசம் அப்படின்னு பார்த்தோம். கானான் தேசம் என்பது ஏற்கனவே நம்ம சொன்னதை போல சிரியா, ஜோர்டானு இதெல்லாம் ஒருங்கிணைந்த பகுதி தான் கானான் தேசம். அதில் ஒரு பகுதியாகத்தான் இந்த ஜெருசலம் இருக்கிறது. இந்த ஊருக்கு நீங்க போங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்ன உடனே இவர்கள், இந்த மக்கள் பனி இஸ்ரவேலர்கள் மூசா நபியிடத்தில் சொல்றாங்க, யா மூசா, மூசாவே, இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன், அதிலே வலிமை மிக்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அந்த ஊர்ல ரொம்ப பெரிய ஒரு கூட்டம், பலசாலிகளான ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க இருக்கும் பொழுது நாங்க போக முடியாது, அவர்களோட எல்லாம் எங்களால சண்டை போட முடியாது. அவர்கள் வெளியே போகட்டும், நாங்க உள்ள போறோம். நாங்க அவர்கள்ட்ட சண்டை போட்டு ஜெயிச்சு இந்த ஊரை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களால போக முடியாது. அவங்க ரொம்ப பலசாலிகளாக இருக்கிறாங்க. அவங்க வெளியே போகட்டும், அவர்களாக எப்ப வெளியேறாங்களோ அப்ப நாங்க உள்ள போய்க்கிறோம் என்று இந்த இஸ்ரவேலர் சமுதாயம், பனு இஸ்ராயல்கள் மூசா நபியிடத்துல சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இறைவன் எப்படியான ஒரு நிலையிலிருந்து இவர்களை காப்பாற்றி இருக்கிறான். கடல் பிளப்பது என்பது சாதாரண விஷயமா? ஒரு கடல் பிளந்து நடுவுல பாதை ஏற்படுகின்ற அளவுக்கு 2 பாலங்களாக இருக்கிறது கடல். 2 பாதங்களாக பிரிந்து மலை போல காட்சியளிக்கிறது, நடுவுல பாதை கிடைக்கிறது. இப்படியான ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை அல்லாஹ் காண்பித்து ஃபிரௌன் என்கின்ற கொடுங்கோல் சர்வாதிகாரியிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றி இருக்கும் பொழுது நாம அல்லாஹ் சொன்னா போவோம் உள்ள, அல்லாஹ் இங்கேயும் நம்மளை காப்பாற்றுவான். எவ்வளவோ வலிமை வாய்ந்த ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றிய அல்லாஹ் இந்த ஊர்ல வலிமை மிக்க கூட்டம் இருந்தாலும் அவர்களிடமிருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான்னு நம்பிக்கை அவங்களுக்கு வரணும்ல. அப்படி வராம அவங்களா வெளியே போகட்டும், இப்ப அல்லாஹ் போக சொல்லிட்டான்ங்கிறதுக்காக நாங்க போயிட மாட்டோம், உள்ள நுழைய மாட்டோம், அவங்களாக எப்ப வெளியே வர்றாங்களோ அப்ப உள்ள போறோம் என்று அவங்க சொல்றாங்க. இப்ப இந்த கூட்டத்தில், இந்த பனி இஸ்ரவேல் கூட்டத்திலேயே ஒரு 2 நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க.
நல்ல அல்லாஹுடைய மீது அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கிற ஈமான் கொண்ட, அந்த ஈமானில் வலிமையுள்ள, இறைவனுடைய அற்புதங்களை பார்த்ததினால் அல்லாஹ்வுடைய அருளிலேயோ உதவியிலேயோ சந்தேகம் கொள்ளாத 2 நபர்கள் அந்த மக்களிடத்துல சொல்றாங்க, உதுகுலு அலைஹிமுல் பாப், நாம அவர்களுக்கு எதிராக இந்த வாசல் வழியாக நீங்கள் நுழையுங்கள், ஃபைதா தகல்துமுஹு, அதில் நீங்கள் நுழைந்தாலேயே ஃபைன்னக்கும் காலிபுன், நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். நுழையிறது மட்டும்தான் நம்ம வேலை, அவர்களை தோற்கடிப்பதும் நம்மை வெல்ல வைப்பதும் அல்லாஹ்வுடைய வேலை. நாம நுழைஞ்சாலே வெல்லக்கூடியவர்கள், நாம ஏன் பயப்படணும்? நாம அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருந்தால், இறைவனுடைய உதவியில் ஆதரவு வைத்திருந்தால் நாம போவோம், அல்லாஹ் நம்மளை ஜெயிக்க வைப்பான், வெல்ல வைப்பான் என்று அந்த 2 மனிதர்கள் சொல்றாங்க. ஆனா இவர்கள் சரிப்பட்டு வரல. பெரும்பான்மையான மக்கள், பனி இஸ்ரவேலர்கள் அவ்வளவு பெரிய அல்லாஹ்வினுடைய உதவியை பார்த்தும் கூட இறைவனுடைய உதவியின் மீதும் இறைவனுடைய அருளின் மீதும் ஆதரவு வைக்காமல், நாங்க வரவே மாட்டோம், இன்னா லன் நதுகுலஹா அபதா மாதாமு ஃபீஹா, அந்த கூட்டம் அந்த ஊரிலே இருக்கின்ற வரை நாங்கள் இதிலே நுழையவே மாட்டோம், ஃபதஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா, போர் செய்யறதா இருந்தா, சண்டை போடுறதா இருந்தா நீங்களும் உங்க ரப்பும் போய் சண்டை போடுங்க. எப்படியான வார்த்தை பாருங்க. எவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்து வந்த கூட்டம், எவ்வளவு பெரிய இறைவனுடைய உதவியிலிருந்து மீண்டு வந்த ஒரு கூட்டம், ஃபிரௌன் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த வேளையிலே ஆண் மக்களை எல்லாம் கொன்று குவித்து பெண்களை எல்லாம் வாழ வைத்து ஒரு சித்திரவதை செய்து கொண்டிருந்த வேளையிலே மூசா என்ற ஒரு இறை தூதரை இறைவன் அனுப்பி அவர்களுக்கான விடுதலைக்காக போராட வைத்தான். அப்படியான ஒரு உதவியை அவர்களுக்கு செய்தான். அவர் வந்த பிறகும் சில சோதனைகள் வந்த பொழுது அல்லாஹ்விடத்திலே அவர் கையேந்தி துவா செய்து அவர்களுக்கு விடிவு காலத்தை பெற்றுக் கொடுத்தார். கண் முன்னால் இறைவனுடைய உதவிகளை பார்க்கிறார்கள். அந்த பனு இஸ்ராயேல் மக்களை அந்த ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் கொடுமைப்படுத்திய போது ஃபிரௌனுக்கு எதிராக அல்லாஹ் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தினான், வெட்டுக்கிளியை அனுப்பினான், ரத்தத்தை அனுப்பினான், தவளையை அனுப்பினான், பேனை கொண்டு அவர்களை சோதித்தான். இப்படி பல்வேறு விதமான தண்டனைகளை ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கும் அனுப்பியதை கண்கூட பார்த்துட்டு, இப்படியெல்லாம் அல்லாஹ் நமக்கு உதவி செஞ்சானே, மூசாவை அனுப்பி நம்முடைய விடுதலைக்காக அல்லாஹ் உதவி செஞ்சானே, நம்மை ஃபிரௌன் மீண்டும் மீண்டும் வேதனைப்படுத்திய போது அவனுக்கு எதிராக பல வகையான தண்டனைகளை அல்லாஹ் அனுப்பினானே, நாம நம்மளை துரத்திக்கிட்டு ஃபிரௌன் வரும் பொழுது கடலை பிளந்து நமக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்து நம்மை காப்பாற்றி விட்டு ஃபிரௌனை அழித்தானே, அப்படியெல்லாம் உதவியை கண்கூடாக பார்த்த கூட்டம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாம சொல்றாங்க, சண்டை போடுறதா இருந்தா நீங்களும் உங்க ரப்பும் போய் போடுங்க, நீங்களும் உங்க இறைவனும் போய் போடுங்க, நாங்க இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம் என்று அவர்கள் பேசுகிறார்கள். இந்த வார்த்தையை நாம ஏற்கனவே முதல் நாளிலே பார்த்த பொழுது சஹாபாக்கள் மேற்கோள் காட்டினாங்கன்னு பார்த்தோம். எந்த சமயத்துல? பத்ர் போர் சமயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஆலோசனை செய்த சமயத்தில் போர், திடீர்னு போர் ஆயிடுச்சு, வியாபார கூட்டத்தை நாடி போறாங்க. பத்ர் போர்ல வியாபார கூட்டத்தை தான் நாடி போறாங்க. ஆனால் அது மிகப்பெரிய ஒரு போராக, எதிரிகள் 1000 பேர் அளவுக்கு திரண்டு நிற்கிறாங்க, முஸ்லிம்கள் வெறும் 300 பேர் தான் நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன செய்வது? சஹாபாக்களுடைய உதவி எப்படி இருக்கும், முஹாஜிரின்களுடைய உதவி எப்படி இருக்கும், அன்சாரிகளுடைய உதவி எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ரசூலுல்லாஹ் ஆலோசனை செய்யறாங்க. அப்படி ஆலோசனை செய்யும் பொழுது மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லா நகூலு கமா கால கௌமு மூசா, மூசாவுடைய சமுதாயம் அல்லாஹ் போரிடுமாறு கட்டளை போட்ட நேரத்துல நீங்களும் உங்க ரப்பும் போய் போரிடுங்க, நாங்க வரமாட்டோம், நாங்க இங்கே உட்கார்ந்துக்கிறோம் என்று சொன்னார்களே, அது மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம். வலா கின்னா நுகாத்திலுவன் யமீனிக் வான் ஷிமாலிக் வான் பைன எதைக் வஹல்ஃபக், நாங்கள் உங்களுக்கு முன்னால் நின்று நாங்கள் போரிடுவோம், உங்களுக்கு பின்னால் நின்று போரிடுவோம், உங்களுக்கு வலதுபுறத்தில் நின்று போரிடுவோம், உங்களுக்கு இடதுபுறத்தில் நின்று போரிடுவோம், உங்களை சுற்றி அரணாக இருந்து கொண்டு நாங்கள் இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹுக்காக போரிட்டு கொண்டே இருப்போம் என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. இதனாலதான் சஹாபாக்களை அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும் பொருந்தி கொள்கிறான். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டார், அவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள். மூசா நபியினுடைய சமுதாயத்தை, அந்த யூதர்களை, பனு இஸ்ரவேலர்களை பற்றி பேசும் பொழுது கோபிக்கப்பட்ட ஒரு சமூகமாக பேசுகிறார். ஏன் வித்தியாசம் என்ன ரெண்டுத்துக்கும்? மூசா நபியோடு வாழ்ந்தவர்களும் மூசா நபியின் தோழர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள். 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம்
வித்தியாசம் என்னன்னா, அல்லாஹோ அல்லாஹுடைய தூதரோ ஒரு கட்டளை போட்டால் அதை செயல்படுத்துகின்ற சமூகமாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அதுக்கு மாறு செய்கின்ற கூட்டமாக மூசா நபியினுடைய சமூகம் பனு இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்கள் இறைவனுடைய பிரியத்துக்கு ஆளானார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படாதவர்கள் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானார்கள். இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? முகமது நபியினுடைய சமுதாயம் என்பதாலேயே நாம் அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெற்றுவிட முடியுமா? நமக்கு என்ன இதுல பாடம்? இஸ்ரவேலர் சமுதாயம் செய்ததை போல இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படாமல் இருந்தோம் என்றால் அவர்கள் எப்படி இறைவனால் கோபிக்கப்பட்டார்களோ அதே கோபம் நமக்கு வரும். சஹாபாக்கள் எப்படி அல்லாஹுக்கு கட்டுப்பட்டார்களோ அதுபோல நாம் கட்டுப்பட்டு நடந்தால் அவர்கள் எப்படி இறைவனுடைய பிரியத்தை பெற்றார்களோ அதுபோல நாமும் பிரியத்தை பெறலாம். அப்ப கட்டுப்படுறோமா இல்லையாங்கிறது தான் இந்த வரலாறு நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான பாடம். அப்ப இவ்வளவு அற்புதத்தையும் அவர்கள் பார்த்துவிட்டு கண்கூடாக இறைவனுடைய உதவியை கண்டுவிட்டும் அல்லாஹ்வுடைய பாதையில போராடாம அவர்கள் போராட மாட்டோம், நீங்க வேணா போய் போராடிங்கிறாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் மூசா நபி அவர்கள் இப்படி இவங்க இவ்வளவு அநியாயமாக பேசிய உடனே அல்லாஹ்வினிடத்திலே கையேந்தி துஆ செய்றாங்க, இறைவா இனிமே இவர்களோட நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இவ்வளவு அற்புதத்தையும் பார்த்துட்டு இப்படி திமிராக பேசுகிறார்கள் என்றால், இவ்வளவு மோசமாக நடக்கிறார்கள் என்றால், நன்றி கெட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா இவர்கள் தொடர்பாக ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் எனக்கும் என் சகோதரர் ஹாரூனுக்கும் பொறுப்பு. இவர்கள் விஷயத்துல இவர்களை பிரித்து வைத்து விடு, இவர்களோடு எனக்கு எந்த ஒற்றுமை வேண்டாம், உறவு வேண்டாம் என்று அல்லாஹ்விடத்திலே மூசா நபி அவர்கள் பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஒரு கட்டளையை போடுகிறான், ஃபைன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம் 40 சனா. போகவா மாட்டேங்கிறீங்க? ஊர் இல்லாம இருக்கிறீங்க, நாடு இல்லாம இருக்கிறீங்க, எகிப்தில் அடிச்சு விரட்டுனா, உங்களை சித்திரவதை செஞ்சா, உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து ஒரு ஊருக்கு போங்கடான்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறீங்க. 40 வருஷம் உங்களுக்கு எந்த ஊருமே கிடையாது, ஊர்ல போய் நீங்க தங்க முடியாது. எத்தைஹூன ஃபில் அர்த், நீங்கள் பூமியிலே சுற்றி திரிய வேண்டும், நாடோடிகளை அலைங்க, எங்கேயும் போய் தங்கிலாம் இருக்க முடியாது, உங்களுக்குன்னு ஒரு ஊர் கிடையாது. 40 வருஷம் இந்த ஊருக்கு உங்களால் வரவே முடியாது, நுழையவே முடியாது, நுழையக்கூடாது. நீங்கள் நாடோடிகளாக சுற்றி திரிங்க. நாடோடிகள் என்ன? ஒரு ஊர்ல போய் சொந்தம் கொண்டாட முடியாது, இது ஏன் ஊருன்னு ஊரே கிடையாது, எனக்குன்னு அட்ரஸோ ஊரோ கிடையாது. எங்க இடம் கிடைக்குதோ அங்க தங்கிக்க வேண்டியதான், ஒரு மரத்து நிழல்ல தங்கிக்க வேண்டியதான், காட்டுல தங்கிக்க வேண்டியதான், ரோட்டுல தங்கிக்க வேண்டியதான். எனக்கென்று ஒரு அட்ரஸ் இல்லாத நாடோடிகளாக நீங்கள் அலையுங்கள் என்று அல்லாஹ் தடை செஞ்சுட்டான். இப்ப இந்த கூட்டம் தான் ஜெருசலத்துக்கு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் போக சொன்னப்போ போகாம, அல்லாஹ் போக சொன்னப்போ அதெல்லாம் எங்களால போக முடியாது, நாங்க சண்டை போட்டுலாம் போக முடியாது, நாங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு அந்த கூட்டம் ரொம்ப பலமா இருக்குது, இப்படிலாம் எங்களால போக முடியாது என்று சொன்ன கூட்டம், பின்வாங்கிய கூட்டம், வேண்டாம் என்று ஒதுக்கிய கூட்டம், இந்த நாடு எங்களுக்கு வேண்டாம் என்று பின்வாங்கிய கூட்டம், இன்றைக்கு இஸ்ரேல் எங்களுக்கு தான் சொந்தம், எங்களுக்கு என்று எழுதப்பட்ட ஊரு, எங்களுக்கு என்று வாக்களிக்கப்பட்ட ஊருன்னு இன்றைக்கு சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அப்ப இவர்களுக்கு இன்றைக்கு இந்த பலஸ்தீனை, ஜெருசலத்தை சொந்தம் கொண்டாடுவதற்கு வரலாறு ரீதியாக துளியும் தகுதி இல்லாதவர்கள், இவர்களுக்கு எந்த தகுதியும் இதற்கு கிடையாது என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். இன்னொன்றையும் நாம தெரிந்துக்கணும், அல்லாஹ் எப்போது ஊரை கொடுத்தா எப்போ விரட்டி அடிச்சாங்கிறதையும் பார்க்கணும். ஊர் கொடுத்தான்ல, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ஊரை கொடுக்கிறான், ரெண்டாவது ஊர் கிடையாதுங்கிறான். எப்ப கொடுத்தா எப்ப இல்லண்டா? மூசா நபிக்கு கட்டுப்பட்டு வந்த சமயத்துல, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வந்த சமயத்துல ஊரில் எகிப்திலிருந்து புறப்பட்டு போயிடுங்க, எகிப்தில தங்காதீங்க என்று அல்லாஹ் சொன்ன பொழுது அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு எகிப்திலிருந்து வெளியேறிய சமயத்திலே அல்லாஹ் என்னுடைய கட்டளைக்கு இவன் கட்டுப்படுறான், இவனுக்கு பரிசு இந்த நாடுன்னு கொடுத்தான் அல்லாஹ். அதே கூட்டம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படாத பொழுது, மார்க்கத்தின் வழி நடக்காத பொழுது இந்த ஊர் உனக்கு கிடையாதுன்ட்டான். அப்ப எதை வச்சு அல்லாஹ் ஊரை கொடுத்தான்? மார்க்கத்தை வைத்து கொடுத்தான், அல்லாஹுக்கு கட்டுப்படுவதை வைத்து கொடுத்தான், இறைவனின் படி எப்படி நடக்கிறார்கள் என்பதை வைத்து கொடுத்தானே தவிர இவன் யூதன் அதனால உனக்கு இந்த ஊரு, நீ பனு இஸ்ராயேல் அதனால இந்த ஊருன்னு கொடுக்கல. அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்ததினால் கிடைத்த பரிசு. எப்போது அல்லாஹுக்கு கட்டுப்படவில்லையோ அப்போதே அந்த ஊரிலிருந்து அல்லாஹ் தடை செய்து விட்டான் என்பதை பார்க்கலாம். அப்ப இன்றைக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு சற்றும்
தகுதியற்றவர்களாக இவர்கள் இந்த பனி இஸ்ராயல்கள் யூதர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த வரலாறின் மூலம் நாம அறிந்து கொள்ளலாம். இப்போ நாடோடிகளாக போறாங்க. ஊரு கிடையாது, அட்ரஸ் கிடையாது, எங்க எல்லாம் இடம் கிடைக்குதோ அங்க இருந்துக்க வேண்டியதுதான். இப்படி போறாங்கல்ல, இப்பயாவது திருந்தணும்ல. இப்பதான் யூதர்களுடைய தன்மைகள் நாம சில விஷயங்களை படிப்போம்ல, அந்த தன்மைகளை இப்ப இருந்தா நம்ம படிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா இதுவரை யாக்கூப் நபி தன்னுடைய மகன்களுக்கு தான் மரணிக்கும் பொழுது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக முஸ்லிம்களாக தவிர நீங்க மரணிக்க கூடாது, அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும்னு வசியத்து செஞ்சாங்க. அப்படியே அதுல தொடர்ந்து கொஞ்சம் பேர் வந்தாங்க, அந்த வழியிலேயே கொஞ்சம் பேர் வந்தாங்க. அதுக்கு பிறகு மூசா நபி வழி நடத்துறாங்க, அதுல சில பேர் சரியா இருந்தாங்க. இப்ப கடல் பிளந்ததற்கு பிறகு நன்றி கெட்டவர்களாக மாறினாங்கல்ல, அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்காம அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அந்த ஊருக்கு போகாம நன்றி கெட்டவர்களாக மாறினாங்கல்ல, இனிமேல் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே நன்றி கெட்டவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள் என்பதை இந்த வரலாறுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த நாடோடி காலத்துல அல்லாஹ்வுடைய தண்டனையில தான் நாடோடியாக சுற்றி திரிய போறோம். இப்பயாவது ஒழுங்கா இருக்கணும்ல. போறாங்க, போற வழியில ஒரு கூட்டத்தை பாக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா சிலைகளை வச்சு வழிபடுறாங்க, சிலை வணக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை பார்த்துட்டு மூசா நபி இடத்துல கேட்கிறாங்க, இஜஅல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா. மூசாவே, அவர்களுக்கு பல கடவுள் இருக்குதுல்ல, சிலைகள்லாம் வச்சு வணங்குறாங்கல்ல, அது மாதிரி எங்களுக்கும் கடவுளை ஏற்படுத்தி கொடுங்களேன் அப்படின்னு மூசா நபி இடத்துல கேட்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் இப்பதான் கோவப்பட்டு நீ நாடோடிய ஆள என் வார்த்தைக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறியா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் இருக்கிறாயா என்று கண்டித்து நாடோடியா நடன அனுப்புறான். அனுப்பும் பொழுதே ஒரு கூட்டத்தை பார்த்துட்டு சிலைகள் அவங்க வச்சு வணங்குறத பார்த்துட்டு இது மாதிரி எங்களுக்கு சிலைகளை கொடுங்களேன் அப்படிங்கிறான். மூசா நபி முதலில் அவர்களுக்கு செய்த பிரச்சாரமே லா இலாஹ இல்லல்லாஹ் தான். இஸ்ராயேலர்களுடைய துவக்கமான இஸ்ராயேல் கடைசி மௌத்திலே வசியத்து செய்தது லா இலாஹ இல்லல்லாஹ் தான். அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு மட்டும்தான் கட்டுப்படணும்னு. ஆனால் அந்த ஏகத்துவத்துக்கே வேட்டு வைக்கின்ற ஒரு கோரிக்கையை மூசா நபி இடத்துல வைக்கிறாங்க. அப்ப மூசா நபி அவர்கள் கண்டிக்கிறாங்க. அகைரல்லாஹி அபதிக்கும் இலாஹா, அல்லாஹ்வை விடுத்து வேறு கடவுளையா நான் தேடுவேன்? அவன் எப்படிப்பட்ட கடவுள்? இது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கூட்டத்திலிருந்து யார் உங்களை காப்பாற்றியது? அல்லாஹ் தானே காப்பாற்றுனா, இந்த சிலையா காப்பாற்றுச்சு? நீங்க கேக்குறீங்கல்ல, சிலை இதா காப்பாற்றுச்சு? உங்களை காப்பாற்றியவன் அல்லாஹ், ஃபிரௌன் வேதனைப்படுத்திய போது உங்களை பாதுகாத்தவன் அல்லாஹ். அப்படியான அல்லாஹ் விட்டுட்டு இந்த சிலைகளை தேடுறீங்களா? சிலைகளை வந்து என்கிட்ட கேட்கிறீங்களா? இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன், நீங்கள் முட்டாள் கூட்டமாகவே இருக்கிறீர்கள், அறியாத கூட்டமாகவே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மூசா நபி அவர்கள் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை கண்டிக்கிறாங்க. இதே வசனத்தை இவங்க கேட்டாங்கல்ல, இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தருணத்துல மேற்கோள் காட்டினாங்க. எப்படின்னா, சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கலாம் ஹைபர் யுத்தத்துக்கு போகும் பொழுது ஒரு இடத்துல தங்குறாங்க. அந்த இடத்துல ராத்த அன்வாத்துன்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் இணை வைப்பாளர்கள் எல்லாம் தங்களுடைய ஆயுதங்களை தொங்க விடுகிறார்கள். ஏன்னா அந்த இணை வைப்பாளர்களுடைய நம்பிக்கை, இந்த மரத்தில் ஆயுதங்களை தொங்க விட்டால் நம்முடைய ஆயுதங்களுக்கு கூடுதல் சக்தி கிடைக்கும், பவர் கிடைக்கும் அப்படின்னு நம்பினான். அதனால அவன் தொங்க விட்டான். இதை பார்த்த புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த சில முஸ்லிம்கள், அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க புதுசு, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாங்க, இஜஅல்லனா தாத்த அன்வாத் கமாலஹும் தாத்த அன்வாத், அவர்களுக்கு தாத்த அன்வாத்ங்கிற மரம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு தாத்த அன்வாத்தை கொடுங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க கேட்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? மூசா நபியினுடைய சமுதாயம் மூசா நபி இடத்துல இஜஅல்லனா இலாஹா கமாலஹும் ஆலிஹா, அவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பதை போல எங்களுக்கும் பல கடவுளைகளை ஏற்படுத்தி தாருங்கள் என்று கேட்டார்களே, அது மாதிரி இருக்குது நீங்க கேட்கிறது, அப்படி நீங்கள் நடக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு எச்சரிக்கையும் செஞ்சாங்க. வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ல தர்கபுன்ன சுன்னத்த மன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்பு இருந்த இந்த இஸ்ரவேலர் சமுதாயத்தினுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற துவங்குவீர்கள். ஒரு எச்சரிக்கை செஞ்சாங்க. அப்படி பின்பற்ற கூடாது, அவங்க வழியில போயிடாதீங்க, நீங்க பின்பற்றுவீர்கள் என்ற ஒரு முன்னெச்சரிக்கையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செஞ்சாங்க. இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? இஸ்லாமிய சமுதாயம்
எந்த பனி இஸ்ரவேலர்களை எந்த விஷயத்தில் அல்லாஹ் கண்டித்தானோ அதே ஒரு நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில முஸ்லிம்களிடத்தில் ஒரு எண்ண ஓட்டம் வந்த பொழுது அந்த எண்ண ஓட்டத்தையே ரசூலுல்லாஹ் கிள்ளி எறிந்தார்களோ அதை இன்றைக்கு அல்லாஹுடைய தூதரவர்களின் பெயரால் இஸ்லாத்தின் பெயரால் தர்கா வழிபாடு என்று தாயத்து என்று கொடிமரம் என்று இன்றைக்கு சில முஸ்லிம் பெயர் தாங்கிகள் லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஒரு பெயரும் சொல்லிக் கொண்டு இன்னொரு புறத்திலே இறந்த மனிதர்களிடம் கையேந்துகிறார்களே, இது இஸ்லாமா? யோசித்து பாருங்க. அல்லாஹுடைய தூதரவர்கள் இதை சாபித்தார்கள், சாபத்துக்குரிய காரியமா சொன்னாங்க. லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கஸ்தலங்களை எல்லாம் வணங்கும் இடங்களாக ஆக்கி கொண்டார்கள், தர்காக்களாக ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ் சபிப்பானவர்களை அல்லாஹ் கண்டித்தான். அதை இன்றைக்கு அவுலியா என்கின்ற பெயரிலே அவர்களுடைய கபர்களிலே வழிபாட்டு தலங்களை ஏற்படுத்தி கொண்டு அவர்களிடத்தில் கையேந்தி கொள்ளக்கூடியவர்களாக இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தை பார்க்கிறோமே. எப்படி வெற்றி கிடைக்கும்? அல்லாஹுடைய அருள் எப்படி கிடைக்கும்? முஸ்லிம் சமுதாயத்துக்கு, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்றால் இறைவனின் மார்க்கத்தின் அடிப்படையில் நிற்க வேண்டும். அப்பதான் அருள் கிடைக்கும். சஹாபாக்கள் எந்த ஒரு போரை துவக்கினாலும் எந்த ஒரு காரியத்தை துவக்கினாலும் அல்லாஹுடைய தூதரவர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்த சமயத்திலே இறைவனுடைய அருளும் இறைவனுடைய உதவியும் அவர்களுக்கு வந்தது. எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையை அவர்கள் சந்தித்த பொழுதும் அல்லாஹுடைய அருள் அவர்களுக்கு கிடைத்தது. ஏன்? மார்க்கத்தில் நின்றார்கள், ஓரிரை கொள்கையில் நின்றார்கள், அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நடந்தார்கள். மூசா நபியினுடைய சமுதாயம் விரட்டி அடிக்கப்பட்டார்கள், நாடோடிகளாக போங்கள் என்று இறைவனுடைய அருளை இழந்தார்கள். ஏன்? அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கல. நம்முடைய சமுதாயத்துல ஒரு தவறான ஒரு நம்பிக்கை, ஒரு தவறான ஒரு எண்ணம் வந்திருக்கு. என்னன்னா, நாம இந்த உலகத்துல நாம வாழக்கூடிய இந்த நாட்டுல, குறிப்பா இந்தியாவுல பல சமூக மக்கள் வாழக்கூடிய இந்த இடத்துல நமக்கென்று ஒரு இருப்பிடத்தை தக்க வச்சுக்கணும்னா மார்க்கத்தை எல்லாம் நம்ம பேணிக்கிட்டு இருக்க முடியாது. அதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். பிற மதத்தவர்கள் வாழுகின்ற பொழுது அவர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கணும். அவர்களுடைய மத சடங்குகளிலே அவர்களுடைய கலாச்சாரத்துக்கு தகுந்தவாறு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் இங்கே நிம்மதியாக நம்மால் வாழ முடியும்னு இவர்களாக ஒரு சில அடிப்படைகளை வகுத்திருக்கிறார்கள். அதனாலதான் சமத்துவ பொங்கல்னு கொண்டாடுறது. ஏன் சமத்துவ பொங்கல்னு கொண்டாடுனா நம்முடைய ஒற்றுமையை காமிக்கிறோம்ல. ஒற்றுமையை காமிச்சுட்டு அவன் நம்மளை அடிக்க மாட்டான்ல, அவன் நம்மளை நசுக்க மாட்டான்ல, நம்ம மேல அடக்குமுறை நடக்காதுல. நம்முடைய ஒற்றுமையை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒற்றுமை எப்படி நிரூபிக்கிறது? மார்க்கத்தை தூக்கி போட்டுட்டா, மார்க்கத்தை தூக்கி வீசிட்டா, ஏகத்துவத்தை தூக்கி வீசிட்டா, இஸ்லாத்தை தூக்கி வீசிட்டா, அப்படி இஸ்லாத்தை எப்போது நாம் தூக்கி வீசுகின்றோமோ அப்போதே அல்லாஹ்வுடைய உதவியை விட்டு தூரமாகிறோம் என்று பொருள். மார்க்கத்தை கடைபிடிக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரும், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதை தூக்கி வீசிட்டீங்கன்னா அப்ப இன்றைக்கு பிற மத கலாச்சாரத்தை நோக்கி அரசியல் என்கின்ற பெயரில ஒற்றுமை ஒற்றுமைம்பாங்க, தௌஹீத் ஜமாத் ஒற்றுமையை குலைக்குதும்பாங்க. என்னப்பா தௌஹீத் ஜமாத் ஒற்றுமையை குலைக்குதுன்னா மார்க்கத்தை சொல்லுதுல, வணக்கம் சொல்லக்கூடாதுங்கிறீங்கல்ல, அரசியல் தலைவர்களுக்கு எழுந்திருச்சு நிக்க கூடாதுங்கிறீங்கல்ல, கும்பிடு போடக்கூடாதுங்கிறீங்கல்ல, சமத்துவ பொங்கல் கொண்டாடக்கூடாதுங்கிறீங்கல்ல, நீ ஒற்றுமையை குலைக்கிறீங்க. சரி, நீ என்ன ஒற்றுமை? நான் கும்பிடு போடுறேன், வணக்கம் சொல்றேன், பொங்கல் விழால கொண்டாடுற சூரியனை வழிபடுகின்ற பொங்கல் விழால போய் நிக்கிறேன், இது ஒற்றுமையா? இப்படியான ஒற்றுமையை மார்க்கம் சொல்லுதா? இதில் வெற்றி இருக்கிறது என்று சொல்லுதா? இது நம்மை அழிவு பாதைக்கு கொண்டு செல்கின்ற வேலை. அதைத்தான் பனி இஸ்ரவேலர்கள் செஞ்சாங்க. பனி இஸ்ரவேலர்கள் ஒரு கூட்டத்துக்கு கடந்து போகும் பொழுது கூட அட அவங்க வணங்குற சிலையை கூட நமக்கு இருக்கணுமே, நம்மளும் அது மாதிரி சிலையை வணங்கிட்டு போயிடலாமே நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமானார்கள். அப்ப நம்முடைய கொள்கையில் எப்போது உறுதியாக இருக்கிறோமோ அப்போதுதான் நமக்கு உதவி கிடைக்கும். கண்களை வித்துட்டு ஓவியம் வாங்கலாமான்னு கேட்பாங்க. ஓவியம் வாங்குறாங்கல்ல, ஓவியம் வாங்குறது எதுக்கு? அதை ரசிக்கிறதுக்கு, ரசிக்கிறதுக்கு தான் ஓவியத்தை வாங்குவாங்க. கண்ணையே ஒருத்தவன் வித்துட்டு ஓவியத்தை வாங்கினான்னா அது மாதிரிதான் இந்த நாட்டில் நம்முடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்வதற்கும் நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கிறது எதுக்கு? நான் முஸ்லிமா இருந்து என்னுடைய உரிமையை நான் செயல்படுத்தணும், நான் ஒரு இஸ்லாமியனாக இருந்து இந்த நாட்டில் நான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். மார்க்கமே இல்லைன்னா அவன் தாராளமா தான் சேர்த்துக்குவானே. மார்க்கத்தை இன்னைக்கே விட்டுடுவோம், தாராளமா அவன் சிவப்பு கம்பளம் போட்டு நம்மை அழைத்து செல்வான். அப்ப மார்க்கத்தை விட்டு இந்த உலகத்தில் இருப்பிடத்தை அமைத்துக் கொள்வது எந்த விதத்திலையும் பயனளிக்காது.
அப்போ நாம இதுல இருந்து பெற வேண்டிய படிப்பினை மார்க்கத்தை எந்த இடத்திலையும் விட்டுடக்கூடாது என்பதை நாம இதுல கவனிக்கணும். பிற மத கலாச்சாரத்துக்கு அடிமையாகி விடக்கூடாது. அப்படித்தான் இந்த மூசா நபியினுடைய சமுதாயம் பனு இஸ்ரவேலர்கள் போனாங்க. அப்ப அல்லாஹ் கண்டிக்கிறான். இது அதிலிருந்து திரும்ப தங்களுடைய பயணத்தை துவக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மூசா நபி அவர்களை அல்லாஹ் அழைக்கிறான். 40 நாட்களை அவர்களுக்கு வாக்களிக்கிறான். 40 நாட்கள் நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். ஏன்? மூசா நபிக்கு மார்க்க வழிகாட்டல்களையும் வேதத்தையும் வழங்குறது. தௌராத்து, இதுவரை தௌராத்து மூசா நபிக்கு அருளப்படலை. ஃபிரௌன்ட்ட பிரச்சாரம் செஞ்ச நேரத்திலேயோ கடலை தாண்டி வந்த நேரத்திலேயோ தௌராத் இதுவரை அவர்களுக்கு அருளப்படலை. இப்பதான் தௌராத்தை கொடுப்பதற்கு, வேதத்தை வழங்குவதற்கு அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான். அப்படி அழைக்கின்ற பொழுது 40 நாட்கள் நீங்க வரணும். மூசா நபி புறப்படுறாங்க. புறப்படும் பொழுது அந்த மக்களுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுப்பாளராக நியமிச்சு நீங்க பார்த்துங்கன்ட்டு போறாங்க. அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் வாக்களித்த இடத்துக்கு போகும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து பேசுகிறான். அவர்களுக்கு வேதத்தை வழங்குகிறான். வேதம் எப்படி வழங்கப்படுது? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட திருமறை குர்ஆன் என்ற வேதம் ஓசை வடிவில் வந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் பதியும். ஒரு மெட்டீரியலா வரல, ஒரு புக்கா வரல. ஆனா மூசா நபி அவர்களுக்கு எப்படியான வேதத்தை அல்லாஹ் கொடுக்கறான்னா பலகைகள்ல கொடுக்கறான். ஏடுகளாக, பலகைகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதி அதை அவர்களுக்கு கொடுக்கறான். அப்ப இந்த பலகைகளை பெறுவதற்காக 40 நாட்கள் மூசா நபி அவர்கள் என்ன பண்ணிடுறாங்க? போயிடுறாங்க. இங்க போன சமயத்துல மூசா நபி அல்லாஹ்விடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இறைவா, தன்னுடைய ஒரு ஆசையின் காரணத்தினால், இது சந்தேகத்தின் காரணத்தினால் இல்ல, ஈமானிய பலவீனத்தின் காரணத்தினால் இல்ல, அல்லாஹ்விடத்துல ஒரு ஆசையின் காரணத்தினால் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இறைவா, நான் உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், என்ன நீ பார்க்க முடியாது, லன் தரானி, என்னை உங்களால் பார்க்கவே முடியாது. இருந்தாலும் இந்த மலை, ஒரு மலையை சுட்டி காட்டி இந்த மலையை நீங்க பாருங்க, இந்த மலை அதே இடத்தில் உறுதியாக இருக்கும் என்றால் நீங்க பார்ப்பீங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மலைக்கு காட்சி தருகிறான். அப்போது அந்த மலை சுக்குநூறாக நுறங்கி விடுகிறது. மூசா நபி அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுகிறார்கள். கண் விழித்து மயக்கம் தெளிந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். சுபஹானக, இறைவா நீ தூயவன், துபுத்து இலைக்க, உன்னிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். வான அவ்வளுல் முமினீன், நான் மூமின்களில் முதலாமானவன். நான் சந்தேகத்தினாலாம் கேட்கல, நான் உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் உன்னை பார்க்கணும்னு கேட்கல, நான் என்னுடைய ஆசையினால் கேட்டேன். நான் உண்மையிலேயே உன்னை நம்புகிறேன், நான் தான் முதலாவது மூமீன் என்று அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. இப்ப இங்க இந்த மாதிரி சூழல் போய்கிட்டு இருக்கும் பொழுது அங்க ஹாரூன் நபி இருக்கிறாங்கல்ல, அங்க அந்த கூட்டம் சும்மா இருப்பாங்களா? மூசா நபி இருக்கும் பொழுதே வேலையை காண்பித்த இந்த இஸ்ரவேல மக்கள் சும்மா இருப்பாங்களா? அங்க என்ன பண்றாங்க? அவர்கிட்ட போட்டு நோண்டி நுங்கெடுக்கிறாங்க. என்ன பண்றாங்க? சாமிரின்னு ஒருத்தன் இருக்கிறான். அந்த சாமிரிங்கிறவன் என்ன பண்றான்னா, அவன் ஒரு இந்த நகைகள் ஆபரணங்களை எல்லாம் வைத்து ஒரு காளை கன்று சிற்பத்தை செய்கிறான். காளை சென்று சிலையை செய்கிறான். இந்த காளை கன்று சிலையை செய்தவுடன் அது ஒரு சப்தமும் வருகிறது, அந்த சிற்பத்துல சப்தம் வருகிறது. இதை பார்த்த உடனே அதை கடவுள்ட்டான். ஏற்கனவே சிலையை கேட்டுக்கிட்டு இருந்தான்ல, சிலையை தரமாட்டேன்னு சொன்ன உடனே இவன் ஒரு காளை கன்று சிற்பத்தை செஞ்சு அதுல ஒரு சத்தம் வந்த உடனே இதுதான் எங்கள் கடவுள் அப்படின்ட்டான். அப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறாங்க, எவரோ அவர்களை தடுத்து பார்க்கிறார்கள். அவர்கள் மூசா, எதா இருந்தாலும் மூசா வரட்டும், அவர் வந்த உடனே பார்த்துக்குவோம் என்று அவர்கள் கட்டுப்பட மறுக்கிறார்கள். அப்போ இந்த இப்படி சூழல் போய்கிட்டு இருக்கு. மூசா நபி திரும்ப வராங்க. திரும்ப வந்து பார்த்தா காளை கன்றை கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், காளை கன்றை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். மூசா நபி அவர்களுக்கு கடுமையான கோபம். பலகைகளை கொண்டு வராங்களா, ஏடுகளை, வேதத்தை, அதை அப்படியே கீழே போட்டுறாங்க. கோபத்துல அப்படியே கீழே போட்டு விட்டு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி போய் அவருடைய தாடியை பிடிச்சிடுறாங்க. கோபத்துல, உங்களை தானே பொறுப்பாளராக போட்டுட்டு போனேன், உங்களை பொறுப்பாளராக போட்டுட்டு போகும்போது இந்த சமுதாயம் என்ன இப்படி நாசமாய் போய் கிடக்கு, அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டிய சமுதாயம் காளை கன்றை கும்பிட்டு கொண்டிருக்கிறது, வணங்கி கொண்டிருக்கிறது என்று கடுமையாக பேசுறாங்க. அப்ப ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல சொல்றாங்க, எப்னல் தாயாரின் மகனே, இன்னல் கௌம இஸ்தல்அஃபுனி, இந்த கூட்டம் என்னை பலவீனமாக்கி விட்டது. ஒகாது இக்துலுனி, என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணிட்டாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், சொன்னதை கேட்காம
நான் சொல்லுவதை காது கொடுத்து கேட்க கூடாது என்பதற்காக, நான் கண்டிக்கிறேன் என்பதற்காகவே என்னை கொலை செய்ய அவர்கள் முயற்சித்து விட்டார்கள். அந்த அளவுக்கு என்ன படாத பாடுபடுத்திட்டான். நான் ஒண்ணு கேட்காம இல்ல, கண்டிக்காம இல்ல, அவர்களை தடுத்து நிறுத்தினேன். தடுத்தேன் என்பதற்காக என்ன கொலை செய்ய வந்துட்டான். இதுக்கு மேல என்ன செய்ய சொல்றீங்க? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன உடனே அப்போதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைதியாகி அந்த மக்களை கண்டிக்கிறார்கள். இதை போய் வணங்கிட்டு இருக்கிறீங்க. சாமிரி அழைக்கிறாங்க, அந்த கலை கண்டு சிற்பத்தை செஞ்சான்ல அவனை அழைக்கிறாங்க. என்னடா என்ன செஞ்ச? இல்ல ஏதோ எனக்கு தோணுச்சு, நான் செஞ்சுட்டு இந்த தூதருடைய காலடி மண்ணை தூக்கி அதுல போட்டேன், அதுல சத்தம் வந்துடுச்சு, என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்ட்டாங்க. சத்தம் வந்தது ஏன்டான்னு கேட்டா, என்னன்னே எனக்கே தெரியாது, நான் ஒன்னும் சத்தம் போட வைக்கல, மண்ணை தூக்கி போட்டா அதுவா சத்தம் போடுது. அல்லாஹ் ஒரு சோதனைக்காக அவர்களை வச்சான், அவர்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சான். இவன் கொள்கையில எப்படி இருக்கிறான், தௌஹீதுல எப்படி இருக்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ்னு அல்லாஹ்வை மட்டும் வணங்குறானா, அவனுக்கு அவ்வளவு உதவி செஞ்சோமே, அவ்வளவு உதவிகளையும் நம்பி இவன் என்னை மட்டும் வணங்குறானா இல்ல இந்த காளை கன்றின் பின்னாடி போயிடுறானா? அல்லாஹ் சோதிப்பதற்காக டெஸ்ட் வைக்கிறான். இஸ்ரவேலர்கள் ஃபெயில் ஆயிடுறாங்க. அப்ப அந்த காளை கன்றை போட்டு தீயில போட்டு பொசுக்கிட்டு சாமினியை துரத்துறாங்க. அப்ப அந்த மக்களிடத்துல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையாக கண்டித்து அவர்களை திரும்ப அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க, நீங்க செஞ்ச காரியம் ரொம்ப தப்புன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. இந்த நேரத்தில் இன்னொரு 70 பேரை அழைத்து கொண்டு திரும்ப மூசா நபி அவர்கள் ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்படி போகக்கூடிய வேளையில ஒரு பூகம்பம் வருது. இப்ப இவங்க காளைக்கன்று வணக்கத்திலிருந்து மக்களை மீட்டு எடுத்துட்டாங்க. மீட்டெடுத்த பிறகு ஒரு 70 பேரை அந்த சமுதாயத்திலிருந்து தேர்வு செய்து ஒரு அல்லாஹ் கூப்பிட்ட ஒரு இடத்திற்காக இவர்கள் போகிறாங்க. போகிற வழியில ஒரு பூகம்பம் வந்த உடனே மூசா நபி அவர்களுக்கு ஒரு பயம், அல்லாஹ் நம்மளை தண்டிக்க போறானோ, நம்ம சமுதாயம் நம்ம கூட்டம் காளை கன்றை கடவுளாக தேர்ந்தெடுத்து விட்டது என்பதற்காக இறைவன் நம்மை அழிக்க போகிறான என்று பயம் வந்து அல்லாஹ்விடத்திலே துவா செய்யறாங்க. அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து அவர்களை என்ன செய்யறான், காப்பாற்றுகிறான். இப்ப திரும்ப அந்த கூட்டம் தன்னுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அழைச்சிட்டு போறாங்க. இப்ப நாடோடிகளாகத்தான் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இருக்க தங்க ஊர் இல்லை, இருக்க வீடு கிடையாது, அப்படியே இருக்கிற இடத்துல மரத்துல காட்டுல கரையில தங்கிக்க வேண்டியதான். இப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது வெயில் அடிக்கும்ல, எப்படியெல்லாம் அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் அருள் செய்யறான்னு பாருங்க. அதனால்தான் குர்ஆனிலே திரும்ப திரும்ப இந்த சமுதாயத்தை நோக்கி அல்லாஹ் பேசுகிறான். யா பனி இஸ்ராயில் மக்களே, உதுகுரு நிஅமத்தி அல்லத்தி அன்அம்து அலைக்கும், உங்களுக்கு நான் செய்த அருளை நினைத்து பாருங்கள். ஃபல்லல்துக்கும் அலல் ஆலமீன், அகிலத்தாரை விட உங்களை நான் சிறப்பித்தேன், எல்லா மக்களை விட உங்களுக்கு சிறப்பு கொடுத்தேன், எல்லா மக்களை விட உங்களுக்கு அதிகமான அருளை கொடுத்தேன், அப்படியெல்லாம் கொடுத்து நீங்கள் நன்றி கெட்டு இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அவர்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறான். அப்ப என்ன அருளை கொடுக்கிறான்? இவ்வளவு செஞ்சதுக்கு பிறகும் அவங்க வெயில் அலைகிறாங்கிறதுக்காக மேகத்தை அப்படியே நிழலிடுவதற்காக கொண்டு வரான். இவங்க போற இடங்கள்ல எல்லாம் என்ன ஆகுது, ஒரு மேகம் அவர்களுக்கு மேல இருந்துகிட்டே இருக்கு. மேகம் இருந்துச்சுன்னாகும் கீழே வெயில் அவர்களை தாக்காது, வெயில் அவர்களுக்கு அனலை ஏற்படுத்தாது, சுட்டரிக்காது. அப்ப அப்படியான ஒரு நிலையை, ஒரு அருளை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார். வெயிலில் இருந்து அவர்களை காக்கும் விதமாக மேகத்தை அவர்களுக்கு நிழலிட செய்தோம். வல்லல்னா அலைக்குமுல் கமாம, மேகத்தை அவர்களுக்கு நாம் நிழலிட செய்தோம். மேகம் வந்துகிட்டே இருக்கும், அப்ப வெயிலே படாது, சுமூகமாக ஈஸியா போயிடலாம். இப்படியான ஒரு அருளை அல்லாஹ் செய்கிறான். சரி, இப்ப சாப்பிடணுமே, என்ன பண்றது? வன்சல்னா அலைக்குமுல் மன்ன வசல்வா, மண்ணு சல்வாங்கிற உணவை கொடுத்தோம் அவர்களுக்கு. மண்ணு சல்வாங்கிற ஒரு உயர்தர உணவை அல்லாஹ் இறக்கி வைத்ததாக திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, பூமியே வறட்சி, இவர்களுக்கு மட்டும்தான் நிழல், ஆனா ஊரே என்னவா இருக்குது, வறட்சியாக இருக்குது, வெயிலாக இருக்கிறது. அப்ப தண்ணி வேணுமே, என்ன மூசா நபி இடத்துல வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கு தண்ணி வேணும். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யுத்ரிப் பி அஸாக்கல் ஹஜர், இந்த பாறையை உங்களுடைய கைத்தடியால் அடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அடிக்கிறாங்க, 12 ஊற்றுக்கள் வருகிறது. தண்ணி ஊத்து இருக்குதுல்ல, தண்ணி ஊத்து ஒரு 12 ஊற்று வருது. ஏன் 12 ஊற்று? இஸ்ரவேலர் சமுதாயத்தினுடைய எண்ணிக்கை, குடும்ப கோத்திரத்தினுடைய எண்ணிக்கை 12. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளைகள். அந்த வம்சாவளி அப்படியே வர 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 12 குடும்பங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஊற்று என்கின்ற அடிப்படையிலே 12 ஊற்றுக்களை அல்லாஹ் தனித்தனியாக என்ன செய்கிறான், வழங்குகிறான். மண்ணு சல்வாங்கிற உணவை கொடுத்து விடுகிறான், மேகத்தை நிழலிட வைக்கிறான். எவ்வளவு பெரிய அருள்னு பாருங்க. இவ்வளவு மாறு செய்ததற்கு பிறகும் அல்லாஹ் இப்படியான அருளை செய்கிறான்னா எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், அந்த அருளுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆனா இவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க, கொஞ்ச நாள் போகுது, மண்ணு செல்வாவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க,
அல்லாஹ் கொடுத்த தண்ணியே குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ் வழங்கிய நிழலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நாள் போன உடனே மூசா நபி இடத்துல சொல்றாங்க, யா மூசா, மூசாவே, இந்த யா மூசான்னு இந்த சமுதாயம் அழைச்சிச்சுன்னு வைங்களேன், நல்லதை சொல்றதுக்கு இவங்க அழைக்கவே மாட்டாங்க, ஏதோ ஒரு அடுத்தது ட்விஸ்ட் வைக்க போறான் அப்படிங்கறத நம்ம விளங்கிக்கணும். யா மூசா, மூசாவே, லன் நஸ்பிர அலா துஆமின் வாஹித், ஒரே உணவுல எங்களால சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. மண்ணு செல்வாங்கிற உயர்தர உணவை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ், எங்களுக்கு ஒரு உணவுல சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, அதெல்லாம் எங்களுக்கு போதாது. ஃபதுர்னா ரப்பக்க, உங்களுடைய ரப்பிடத்துல, அதுவும் கேட்கும் போதே பாருங்க, உங்க ரப்பிடத்துல, அண்ணா உனக்கும் இறைவன் தான், கேட்க அவங்களுக்கு மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான், ஆனா சொல்லும் பொழுதே உங்க ரப்பிடத்துல கேளுங்க. யுஹ்ருஜுனா மிம்மா துன்பித்துல் அர்து, பூமி விளைவிக்கின்ற விஷயங்களை அல்லாஹ் எங்களுக்கு வெளிப்படுத்துவான். என்ன வேணுமா? மின் பக்லிஹா, கீரை, ஒகிசாய்ஹா, வெள்ளரிக்காய், ஒஃபூமிஹா, பூண்டு, வஅதசிஹா, பருப்பு, வபஸ்லிஹா, வெங்காயம், இதையெல்லாம் அல்லாஹ்ட்ட இருந்து நீங்க வாங்கித்தாங்க. ஏன் மண்ணு செல்வானா எங்களுக்கு வேணாம், கீரையை வாங்கித்தாங்க, வெள்ளரிக்கையை வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்கிறான். அப்ப அல்லாஹ் குர்ஆனிலே அவர்களிடத்திலே கேட்கிறான், அத்தஸ்தபதிலூன அல்லதி அதுனா பில்லதி ஹுவ கைர், சிறந்ததை கொடுத்தால் அற்பமானதை கேட்கிற, உனக்கு எது சிறந்ததோ அதைத்தான் உனக்கு நான் கொடுத்தேன், அது வேணான்னு சொல்லிட்டு அற்பமான உணவையா தேடிக்கிட்டு இருக்கிற, இனிமே உனக்கு எதுவுமே கிடையாது, உனக்கு இழிவு சூழட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை என்ன பண்றான்? கண்டிக்கிறான். அதுக்கப்புறம் திரும்ப பயணம் தொடர்கிறது. இப்பயாவது ஒழுங்கா இருக்கணும்ல, இவ்வளவு அருளை அனுபவித்த பிறகும் ஒழுங்கா இருக்கணும்ல. அப்ப என்ன பண்றான்? கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப, யா மூசா, மூசாவே, லன் நுமின லக்க ஹத்தா நரல்லாஹ ஜஹரா, அல்லாஹ்வை கண்கூடா பார்க்கிற வரை நாங்க நம்பிக்கை கொள்ள மாட்டோம், கண்ணால காட்டுங்கிறான். கடல் பிளந்தது அவர்களுக்கு போதாதான், மேகம் வந்துகிட்டே இருக்குதே, யாருக்கும் நிழல் இல்லை, இவர்களுக்கு மட்டும் மேகம் வருதே, அது போதாதான். பாறையில அடிச்சா பாறையிலிருந்து 12 ஊத்து வருதே, அது அவர்களுக்கு போதாதான். இப்படி உதவிக்கு மேல் உதவி, அற்புதத்துக்கு மேல் அற்புதம் போதாது என்று அல்லாஹ்வை நாங்க கண்கூடா பார்த்தா தான் நம்புவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் அவர்களை ஒரு பெரும் சப்தம், இடி சப்தம் அவர்களை கடுமையாக தாக்குகிறது. அப்படியே மூர்ச்சையாக இவங்க என்ன பண்றாங்க? விழுந்துடுறாங்க. எல்லாம் ஒட்டுமொத்த பனி இஸ்ரவேலர் மக்களையும், இப்படி கோரிக்கை வைத்த அனைவரையும் அல்லாஹ் மூர்ச்சையாக்குகிறான். இடி சத்தம் தாக்கி இடியிலே அவர்கள் விழுந்து விடுறாங்க. அப்ப திரும்ப அல்லாஹ் எழுப்புகிறான். எதனால? பஅஸ்னாக்கும் மின் பஅதி மௌத்திக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன், இப்பயாவது நீ நன்றி செலுத்துறியான்னு பாக்குறதுக்கு அல்லாஹ் எழுப்புறான். எவ்வளவு வாய்ப்பை கொடுக்குறான்னு பாருங்க. திரும்ப திரும்ப அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் வாய்ப்புக்கு மேல வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருந்தான். நன்றி செலுத்துறியான்னு பார்ப்போம் என்று. இப்ப திரும்ப அவர்களுடைய பயணம் தொடர்கிறது. அந்த கூட்டத்துல ஒரு ஆளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. பனி இஸ்ராயீல்ல ஒரு ஆளை யாரோ கொலை செய்து விட்டார்கள். கொலையாளி யார் என்று தெரியல, யார் கொலை பண்ணது தெரியல. இப்ப மூசா நபி இடத்துல கேட்கிறாங்க, அதாவது யார் கொன்றது என்று எங்களுக்கு தெரிய வேண்டும், அதை நீங்க உங்களுடைய ரப்பிடத்துல கேளுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப மூசா நபி அவர்கள் அல்லாஹ்விடத்துல துவா செய்து விட்டு இறைவன் அவர்களுக்கு ஒரு வழியை சொல்வதற்காக ஒரு மாட்டை அறுக்குமாறு அவர்களுக்கு கட்டளை எடுக்கிறான். சூரத்துல் பக்கரான்னு நமக்கு அத்தியாயம் இருக்குல்ல, 2வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்துக்கு பக்கரான்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இந்த நிகழ்வு சூரத்துல் பக்கராவில் தான் இடம்பெறுது. அப்ப அந்த நிகழ்வுல ஒரு மாட்டை அறுக்குமாறு அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க என்ன கேட்கிறாங்க? ஒரு கைத்தடி அடிச்சு, பாறையில் அடிச்சு 12 நீர் ஊத்து வருமா? வராது. ஆனா அல்லாஹ் வர வச்சான், அதுதான் அல்லாஹ் அப்படின்னு நம்பணும்ல. கைத்தடி கடலில் அடிச்சுச்சுன்னா கடல் பிளக்கும்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆனால் அல்லாஹ் பிளக்க வைத்தான், அதுதான் அல்லாஹ். அப்போ ஒரு கொலையாளி யார் என்று கண்டுபிடிக்கணும்னா மனிதனுக்கு 1000 வழி தேவை, அல்லாஹ் ஒரு மாட்டை அறுக்க சொல்லியும் கண்டுபிடிக்க வைப்பான்னு நம்பணும்ல. நம்பாம என்ன எங்களை கேலி செய்றீங்களா? தத்தஹிதுனா ஹுசுவா, எங்களை என்ன கேலி கிண்டல் பண்றீங்களா மூசாவே? நாங்க கொலையாளியை கேட்டோம்னா நீங்க மாட்டை கொலை பண்ண சொல்றீங்க, மாட்டை அறுக்க சொல்றீங்க, சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க, என்ன கேலி பண்ண சொல்றீங்களா? கேலி பண்றீங்களா? அப்ப மூசா நபி சொல்றாங்க, அஊது பில்லாஹி நகூன மினல் ஜாஹிலின், இது போன்ற முட்டாளா நான் மாறிடக்கூடாதுன்னு துவா செய்றாங்க. உன் கண்ணு முன்னாடி காட்டியும் நீ நம்பலைன்னா இது போன்ற ஒரு முட்டாளா நான் மாறிடக்கூடாதுன்னு அல்லாஹ்விடத்துல என்ன பண்றாங்க? துவா செய்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதோ ஒரு தெளிவு கிடைச்சி மூசா நபியிட திரும்ப வராங்க. சரி, மாட்டை அறுக்க சொல்லிட்டீங்க, என்ன மாடு? மாட்டை அறுக்க சொல்றீங்கல்ல, மாட்டை அறுக்குன்னா மாட்டை அறுத்து இருக்கணும், அதை விட்டுட்டு என்ன மாடு
அப்ப மூசா நபி சொல்றாங்க, அது கிழடு வயது முதிர்ந்த மாடும் கிடையாது, கன்று குட்டியும் கிடையாது, இடைப்பட்ட வயதில் உள்ள மாடு. உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு அதை செய்யுங்க, கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. என்ன சொல்லப்பட்டுச்சு, மாடு அறுக்கனா மாடு அறுத்துற வேண்டியதானே, அது என்ன வயசுன்னு ஏன் கேட்கிற, நீயா ஏன் கஷ்டத்தை உண்டாக்கிக்கிற, உனக்கு சொல்லப்பட்டதை மட்டும் செய்யி. சரி கேட்டுட்ட, முதிர்ந்த மாடும் இல்ல கன்று குட்டியும் இல்ல, இடைப்பட்ட மாடை அறு. திரும்ப அப்ப அது கலர் என்னன்னு கேட்டு சொல்லுங்க. வயசு என்னன்னு கேட்டதுக்கே மூசா நபி கேட்காத நீ சொன்னதை செய்யுங்கிறாங்க. இப்போ என்ன, அப்ப கலர் என்னன்னு கேட்டு சொல்லுங்க. கலரா, சரி வா, கரு மஞ்சள், பார்ப்பவர்களை கவரக்கூடிய கரு மஞ்சள் நிறத்து மாடை நீ அறு. திரும்ப வரா, சரி அப்ப அது என்ன ரொம்ப குழப்பது, கரு மஞ்சள் மாடு, கன்று குட்டியும் இல்ல கல்லடும் இல்ல, இடைப்பட்ட மாடுன்னு எங்களுக்கு மாடு குழப்பது, இன்னும் கொஞ்சம் விவரத்தை வாங்கிட்டு வாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அது விவசாயத்துக்கு உழுவப்படாத, விவசாயத்துக்கு தண்ணீர் பாய்ச்சாத, தழும்புகள் காயங்கள் எதுவும் இல்லாத மாடு. இப்பதான் அவன் சொல்றான், அல்லான ஜிஹ்தபில் ஹக், இப்பதான் சரியான விளக்கத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. மாட்டை அறுக்க சொல்லும் பொழுது இவன் அறுத்திருந்தா கஷ்டமே இருக்காது. அதை விட்டுட்டு இவனா டைரக்டா நிறைய கேட்டு 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 நிறைய விவரம் வந்த உடனே, ஆஹா இதுக்கு மேல கேட்க வேணாம், இப்ப நீங்க நிறைய விவரத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் ஆயிடலாம். அப்ப திரும்ப இது போல ஒரு மாட்டை தேடி அறுக்கிறாங்க. அறுத்த உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மாட்டை அறுத்த பகுதியை வைத்து அடிக்க சொல்றான். ஒரு மாட்டை அறுத்தாங்கல்ல, அதுல இருந்து ஒரு பகுதியை எடுத்து இறந்த மனிதர் இருக்கிறார்ல, யார் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரோ அந்த கொலை செய்யப்பட்ட மனிதருடைய உடல்ல அடிக்க சொல்றான். அவர் எழுந்திருக்கிறாரு, திரும்ப உயிர் பெறுகிறாரு. உயிர் பெற்று தன்னை யார் கொன்றார்கள் என்பதை விவரித்து விட்டு அவர் திரும்ப என்ன ஆயிடுறாரு, மௌத்தாயிடுறாரு. இப்படியான ஒரு அற்புதத்தை அல்லாஹ் என்ன பண்றான், செய்து காண்பித்து இறந்தவர்களை நாம் இப்படித்தான் உயிர்ப்பிப்போம்னு அவர்களுக்கு காட்டுறான். உயிர்ப்பிக்கிறது எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, நீ மவுத்தாயிட்டா எதுவும் இந்த உலகத்தோட போயிட போற கிடையாது, என்னிடத்துல வந்தாகணும். எப்படி உயிர்ப்பிப்பேன் தெரியுமா, எப்படினாலும் நான் உயிர்ப்பிப்பேன். மாட்டோடைய பாகத்துக்கும் உன் உடம்புல அடிக்கிறதுக்கும் உயிர் வர்றதுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனால் நான் உயிரை கொடுப்பேன், எப்படினாலும் நான் உயிர்ப்பிப்பேன், என்னுடைய கையில் அதிகாரம் இருக்குன்னு அவர்களுக்கு என்ன செய்யறான், பாடம் நடத்துகிறான். இப்படியே அவர்களுடைய பயணம் அது மாதிரி அடிக்கிறாங்க, கொலையாளி யார் என்று அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். இதற்கு பிறகு பல ஆண்டுகள், இதுக்கப்புறம் மூசா நபியினுடைய அந்த மூசா நபிக்கு அப்புறம் நடந்த நிகழ்வு. இதுக்கப்புறம் மூசா நபியை பற்றி இவ்வளவுதான். மூசா நபி பனி இஸ்ரவேலர்களோடு இருந்த தகவல்கள் இவ்வளவுதான். இதற்கு பிறகு இந்த இஸ்ராயலினுடைய அந்த பயணம், இந்த பனி இஸ்ரவேலர்களுடைய பயணம் அப்படியே தொடர்கிற பொழுது ஒரு கட்டத்துல மீண்டும் அந்த ஊருக்கு அல்லாஹ் போக சொல்றான். போக சொல்லும் பொழுது அல்லாஹ் கட்டளையிடுகிறான், உதுகுலு ஹாதிஹில் கரியா, இந்த ஊருக்கு நீங்க திரும்ப போங்க, ஃபகுலு மின்ஹா ஹைசு ஷிஅ்தும் ரகதா, அங்க நீங்க தாராளமாக உண்டு மகிழ்ந்து வாழுங்கள் அப்படின்னு சொல்றான். ஆனால் போகும் பொழுது ஃபதுகுலுல் பாப சுஜ்ஜதா, ஊருக்கு போகும்போது நீங்கள் பணிந்தவர்களாக போங்க, பணிந்து போங்க. உங்களுடைய உள்ள பணிவுனால எங்க வரணும், உள்ளத்துல வரணும். இவன் என்ன பணியவே இல்லை, எந்த இடத்துலையுமே இவ்வளவு அல்லாஹ்வுடைய அருள் இருந்தும் எங்கேயுமே அல்லாஹுக்கு பணிவை காட்டல. நன்றி கெட்டவர்களாகவும் துரோகம் இழைப்பவர்களாகவும் திமிர் பேச்சு பேசக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்விடத்திலேயே விதண்டாவாதம் செய்யக்கூடியவர்களாகவும் தான் இவர்களுடைய நிலை இருந்திருக்கிறது. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ பணிந்தவனா போ. வக்கூலு ஹித்தத்துன், ஹித்தத்துன்னு சொல்லு. ஹித்தத்துன்னா மன்னிப்புன்னு அர்த்தம். இவ்வளவு செஞ்சிருக்கீல, நீ இந்த ஊருக்கு போகும்போது மன்னிப்பு கேட்டுட்டு போ, உள்ளத்தால பணிஞ்சு போ அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நீ அப்படி போனீன்னா உன்னை நான் மன்னிக்கிறேன். இவன் என்ன தெரியுமா பண்றான், இவ்வளவு அலைக்கழிக்கப்பட்டான்ல, நாடு இல்லாம ஊரி இல்லாம இவ்வளவு அலைக்கழிக்கப்பட்டான்ல, அலைக்கழிக்கப்பட்ட இப்பயாவது திருந்தணும்ல. இவன் என்ன பண்றான், பணிந்தவர்களாகத்தான் அல்லாஹ் சொல்றான், இந்த நான் எப்படி என் பணிவை வெளிப்படுத்துறேன் பாருங்கன்னு சொல்லி தவழ்ந்துகிட்டு போறான். பணிவுங்கிறது எங்க வரணும், உள்ளத்துல வரணும். பணிவுங்கிறது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் சொன்ன மாதிரி நடந்த அந்த பணிவு உள்ளத்துல வரணும். இவன் என்ன பண்றான், தவழ்ந்துகிட்டு போறான். அது எப்படி தவழ்ந்து இருக்கிறது, உட்கார்ந்துகிட்ட இந்த சின்ன குழந்தைங்க, சில குழந்தைங்க இந்த யானைக்கால் போட்டு தவழும், சில குழந்தைங்க உட்கார்ந்துகிட்டே நகர்ந்து போகும்ல, அது மாதிரி உட்கார்ந்துகிட்டே என்ன பண்றான், நகர்ந்து போறான். கேட்டா நான் பணிஞ்சு போறேன் அப்படிங்கிறான். ஹித்தத்துன், மன்னிப்பு நல்லா சொன்னான்ல, இப்ப என் மன்னிப்பை பாருங்க அப்படின்னு சொல்லி ஹிந்தத்துன் அப்படிங்கிறான். ஹிந்தத்துன் என்ன, கோதுமைன்னு அர்த்தம். அல்லாஹ் சொன்னது ஹித்தத்துன், மன்னிப்புன்னு சொன்னான். இவன் சொன்னது என்ன, ஹிந்தத்துன், ஒரு நூனை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டான். ஹா தோ தா, இதான் அல்லாஹ் சொன்னது. இதுல இவனா ஒரு நூனை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு ஹிந்தத்துன், கோதுமை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான்.
அப்ப எவ்வளவு துரோகம் அளிப்பவர்களாக, நன்றி கெட்டவர்களாக இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இப்படி அல்லாஹ் சொன்ன வார்த்தையை மாற்றி, அல்லாஹ் சொன்ன அர்த்தத்தை மாற்றி அந்த ஊருக்குள்ள அவங்க போகும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எதிராக வேதனையை ஃபன்சல்னா அலல்லதீன லலமு ரிஜ்ஸம் மினஸ் ஸமா, இப்படியான இந்த அநியாயக்காரர்களுக்கு வானத்திலிருந்து ஒரு வேதனையை நாம் இறக்கினோம், ரிஜ்ஸை இணைக்கினோம் அப்படிங்கிற அல்லாஹ். ரிஜ்ஸ்னா என்ன? ஹதீஸ்களிலே சொல்லப்படுகிறது. நம்ம ஏற்கனவே இந்த செய்தியை கூட நம்ம முதல் நாள்ல பார்த்தோம். அத்தாஊனு ரிஜ்ஸுன், கொள்ளை என்பது நோய் என்பது ஒரு வேதனை. அது பனி இஸ்ரவேலர்களில் ஒரு கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டதுன்னு பார்த்தோம்ல, அதான் இதான். இந்த இடத்துலதான் அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த கொள்ளை நோயை அவர்களுக்கு அனுப்பி அவர்களுக்கு தண்டனைகளை வழங்குகிறான் என்கின்ற தகவலை பார்க்கிறோம். அப்ப இப்படி பல ஆண்டுகள் அவர்கள், பல நூற்றாண்டுகள், பல தலைமுறைகள் அவர்கள் தட்டழிந்தவர்களாக இருந்தும் கூட பாடம் கற்காமல் இறைவனுடைய அருளை பெற்று, இறைவனுடைய உதவிகளை கண்கூடாக பார்த்தும் கூட நன்றி கெட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற தகவலை நாம பார்க்கிறோம். இப்ப நமக்கு என்ன பாடம்? அல்லாஹ் நமக்கு எத்தனையோ அருளை செஞ்சிருக்கிறான், எவ்வளவோ அருளை நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த அருளுக்கு நன்றியோடு நம்ம நடக்கணும். நாம அல்லாஹுக்கு நன்றியோடு நடக்கிறதுக்கு முதல்ல இறைவன் நமக்கு அருள் செய்திருக்கிறான் என்பதை புரியணும். எப்ப அருள் செஞ்சிருக்கிறான்னு நம்ம புரியும் தெரியுமா? நமக்கு மேல இருக்கிறவங்களை பார்த்துக்கிட்டு இருந்தா அல்லாஹ் நமக்கு அருள் செஞ்சிருக்கிறான்னு நம்ம புரியவே மாட்டோம். அல்லாஹ் நமக்கு கொடுக்கலையே, அவன் நல்லா இருக்கிறானே, இவன் நல்லா இருக்கிறானே, இவன் எப்பா இப்படி இருக்கிறானே, இப்படியே நினைச்சுக்கிட்டு இருப்போம். நமக்கு கீழ்நிலையில் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பார்க்கணும். அப்பத்தான் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருள் செஞ்சிருக்கிறான்னு நமக்கு தெரியும். பொருளாதாரத்தால் நமக்கு கீழ்நிலையில் இருப்பவர்கள், உடல் ஆரோக்கியத்தால் நமக்கு கீழ்நிலை இருப்பவர்கள். நாம என்ன பண்ணுவோம்னா, பைக்கில் போனா கார்ல போறவனை பார்த்து எப்பதான் நம்மளாம் இப்படி வாங்க போறோமோ அப்படிம்போம். காரு நம்மள்ட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன், நல்ல லக்ஸரி கார், BMW, ஆடி, இது மாதிரியான லக்ஸரி காரை வச்சுக்கிறவன பார்ப்போம். அந்த காரை நம்மளால எப்பதான் வாங்க முடியுமோ தெரியலையே, இப்படி பார்ப்போம். இப்படி அவன் மேல இருக்கிறவனை பார்க்காதீங்க, கீழே இருக்கிறவங்களை பார்த்தாதான் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருள் புரிந்திருக்கிறான் என்பது தெரியும். இறைவனுடைய அருளுக்கு நாம எப்போது நன்றி செலுத்துகிறோமோ அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்னுடைய உதவியை பெற முடியும். இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக நாம் இருந்தோம் என்றால் அல்லாஹ்னுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை இந்த வரலாறு நமக்கு பாடம் சொல்லுகிறது. இதுக்கப்புறம் இப்ப ஒரு ஊருக்குள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்ல, இதுக்கப்புறம் இவர்களுடைய வரலாறு எப்படி தொடங்குகிறது என்பது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு போயிடும். இதுக்கப்புறம் அவங்களுடைய வரலாறு எங்க ஆரம்பிக்குதுன்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து தான் இதுக்கப்புறம் சொல்லப்படக்கூடிய வரலாறு ஆரம்பிக்கிறது. அப்ப நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் எப்படி துவங்கியது, அதற்கு பிறகு அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் எப்படி இருந்தார்கள், அங்கே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல தான் இன்றைக்கு உலக அரசியலில் பேசுபொருளாக இருக்கிற பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜித் அல் அக்ஸா, அங்க அந்த காலகட்டத்தில் தான் கட்டப்படுகிறது. அப்ப அங்கிருந்து இந்த மஸ்ஜித் அல் அக்ஸாவுடைய வரலாறு இன்றைய வரை எப்படி இருந்தது என்கின்ற இந்த உலக வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினமும் அதற்கு மறுநாள் தினமும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.